இன்னைக்கு டாபிக் தமிழ்ல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோ 2 பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. இத ரொம்ப ஆர்வத்தோட எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, வெளியில போன பழைய கண்டஸ்டன்ட்டுங்க எல்லாருமே ஒன் பை ஒன்னா உள்ள வராங்க. அதில ஃபர்ஸ்ட்டு யார் வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயாவுடைய சொம்பு அனன்யா தான் வந்தது. ஏற்கனவே ஒரு அண்டா விஜயவர்மா உள்ள உட்காந்துருக்கான். இப்ப செகண்ட் பார்த்தீங்கன்னா, அனன்யா உள்ள வந்திருக்காங்க. அனன்யா உள்ள வந்தா என்ன, மாயாவுக்கு சொம்பு தூக்குறதுக்கும் மாயா பண்ணதெல்லாம், ஐயோ! நீங்க சூப்பரா பண்ணீங்க. ஐயய்யோ! நீங்க அதெல்லாம் நல்லா பண்ணீங்க. நீங்க ஒரு டான்ஸ் ஆடுனீங்க பார்த்தீங்களா கோமாளி மாரி, அது சூப்பரா இருந்தது. இப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறதுக்குன்ட்டு இல்ல, சொம்பு தூக்குறதுக்குன்னே உள்ள உட்டுருக்கானுங்க. அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதாவது இவங்க பேசிக்கிறதெல்லாம் பார்த்து அர்ச்சனா வந்து டவுன் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. நமக்கே அந்த ஃபர்ஸ்ட்டு ப்ரோமோ பார்க்கும்போது எரிச்சலா இருந்தது. ச்சே! இந்த பொண்ணு எத்தன தடவ தான் போகும், எத்தன தடவ தான் உள்ள வரும். கடுப்பா இருக்கு. ஒரு 3வது டைம் இப்ப உள்ள வருது அப்படின்னும்போது, அனன்யாக்கு அந்த வாய்ப்பு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ப்ரோமோ விட்டுருந்தாங்க. செகண்ட் ப்ரோமோல யார் யாரெல்லாம் உள்ள வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, வினுஷாவும் அ அப்போட்டான்ற சாரி அது வாயில அடிக்கடி வர்றது தான். அக்ஷயாவும் உள்ள வந்திருந்தாங்க. இப்ப இவங்க 2 பேரும் உள்ள வந்திருந்தது பார்த்தீங்கன்னா, அ ஆஸ் ஆஸ் யூசுவல் மணி இவங்க ஜென்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, மணி, விஷ்ணு, தினேஷ் இவங்கெல்லாம் வினுஷாவ பார்த்தோனே ரொம்ப ஆர்வமா போயிட்டு பேசுறது, ஹக் பண்றது எல்லாம் பண்றாங்க. ஏன்னா அது ஒரு ஒரு பாசமா அவங்க வந்து மிங்கிள் ஆயிட்டாங்க. பட் இந்த அனன்யா கூட அவங்க மிங்கிள் ஆக மாட்டாங்க தெரியும். அது அதாவது இந்த இடத்துல இவ்வளவு பிரிவினைவாதமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. வினுஷா பார்த்தீங்கன்னா, வினுஷா நார்மலாவே இந்த புல்லி கேங் கூட மிங்கிள் ஆனதே கிடையாது. அவங்க போற வரைக்குமே. அதனால தான் முதல்ல பேக் பண்ணி அனுப்புனாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னும்போது, இப்ப வினுஷா உள்ள வந்திருக்காங்க. எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்தது தான். இப்ப இந்த காஜி நிக்சனும் உள்ள வரணும். ஏன்னா, உள்ள வந்தா தான் அவன் வந்து அவனுடைய தப்பையாவது ரியலைஸ் பண்றானா அப்படின்ட்டு பார்க்கணும். இன்னொன்னு என்னன்னா பார்த்தீங்கன்னா, அவன் வந்து இவரு கேட்குறாரு, விஷ்ணு ஆர்வக்கோளாறுல கேட்குறாரு, வெளியிலலாம் எப்படி போயிட்டுருக்கு?" அப்படின்னும்போது சொல்றாங்க, "நல்லா போயிட்டுருக்கு. நீங்க அந்த முயல் டாஸ்க்லாம் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்ல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி அப்புறமா மணி சொல்றான், அந்த ஸ்ட்ராட்டஜி நான் தான் சொன்னேன்." அப்படின்னு சொல்றான். "நீ சொன்னீனாலும் நீ தோத்துட்ட தானப்பா, விஷ்ணு தானே ஜெயிச்சது." அப்படின்ட்டு அந்த இடத்துலயே மணிய ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பார்த்தா நல்லா இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது, முதல்ல இருந்த வினுஷா இவங்க இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இன்னொன்னு தினேஷ் கேட்குறாரு, "தம்பி ஃபோனெல்லாம் பண்ணானா?" அப்படின்னுட்டு. அப்படின்னும்போதே நமக்கு தெரியும் எந்த தொம்பி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காஜி பையல தான் சொல்றாரு அப்படின்ட்டு நமக்கு நல்லா தெரியுது. அப்ப வினுஷா சொல்றாங்க, பண்ணான். ஃபோன்லாம் பண்ணான் தான். ஏதாவது மன்னிப்பு கேட்டானா என்னன்னு?" அப்படின்னு கேட்குறாரு. நான் உடனே வினுஷா என்ன சொல்றான்னா, 70 கேமரா முன்னாடி இந்த விஷயத்த சொன்னான்ல, அதே மாரி 70 கேமரா முன்னாடி வந்தே பேசட்டும் அவன் அப்படின்ற மாரி சொன்னது, செருப்பாலேயே அடிச்ச மாரி இருந்தது. வேற எதுலயோ முக்கின்னு கூட நெனச்சுக்கோங்க. அப்படி நிக்சன் அடிச்ச மாதிரி இருந்தது அவங்க சொன்னது. இதுவரைக்கும் இருந்த வினுஷா வேற, ஆனா இப்ப வந்த வினுஷா வேறன்ற மாதிரி தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து கமல்ஹாசன் கூட அவ்வளோ பேசுறாரே, நான் அப்படியே பெண்களுக்கு ஆதரவா நான் நிப்பேன், இது பண்ணுவேன், அறுத்து தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வினிஷாக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது தானே நியாயத்த? அர்ச்சனாக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது தானே நியாயத்த? ஏன் இவங்களுக்கெல்லாம் முடியல? இதே மாயாவுக்கு ஒண்ணுனா மட்டும் சொம்பு இல்ல, அண்டாவ தூக்கிட்டு தலை மேல வச்சுக்கிட்டு வராருல்ல, இவங்கலாம் என்ன பொம்பளைங்க இல்லையா? இப்ப சொல்லணும். இந்த மாதிரி இப்ப கேட்கணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, வினுஷா கேட்கணும் இந்த மாயா கும்பல. அவ்வளோ பேசும்போது, நீங்கலாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பிரதீப் ஒண்ணு என்னவோ சொன்னாரு, பண்ணாருன்னு சொல்லாததுக்கு முன்னாடியே, பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இல்லன்னு சொல்லிட்டு, அ கா ரெட் துணிய கையில கட்டிக்கிட்டு தூக்கி உரிமை குரல் தூக்குனீங்க. இப்ப எங்க போச்சு? என்ன வந்து இவ்ளோ அவமானப்படுத்தியிருக்கான் அப்படின்னும்போது, இந்த அவமானம் உங்களுக்கு இல்லையா? அப்ப வந்து ஒரு பெண்ணா என்ன நீங்க பார்க்கலையா? அப்படின்ற மாதிரி வினுஷா கேட்கணும் இந்த இடத்துல அப்படின்னு தான் நம்ம நமக்கு தோணுது. ஆனா இந்த இடத்துல அவங்க வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியும் தோணுது. ஏன்னா, இது எவ்வளோ ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் பாருங்க. இந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படின்றாங்கல்ல. பெ பெண்களுக்கே ஒரு அவமானமான ஒரு நிகழ்ச்சி எதுனா, நான் பெண்ணியவாதி அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு, இந்த மாயா மாதிரியான புள்ளி கேங் மாயா, பூர்ணிமா இந்த மாதிரி ஆளுங்கலாம் இருக்காங்கல்ல,
இவங்க தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டது தான் வந்து அசிங்கம் அப்படின்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்து நிக்சனை உள்ளே அனுப்புவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? நிச்சயமா இருக்க வாய்ப்பு இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்கு. வாய்ப்பு இருக்கும். எப்போ இருக்கும்னா, வினிஷாவ வெளியில அனுப்பிட்ட பிறகு நிக்சன உள்ள அனுப்புவாங்களா? அப்படின்ட்டு தெரியல. சப்போஸ் நிக்சன் உள்ள வர்ற பட்சத்தில, இதுங்களுடைய அதாவது ட்ரூ கலர்ஸ் கம்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்ல மணி, அந்த மாதிரி இந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட்டுங்களுடைய முகத்திரை மாயாவுடைய முகத்திரை கிழிஞ்சு தொங்கலாடிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்கு. இவங்க என்னென்னமோ நினைக்கிறாங்க. பிக் பாஸ் டீமும் சரி, அதில இருக்க கல்ப்ரிட்டுங்களும் சரி, மாயாவை எப்படியாவது கொண்டுட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் தான் வராங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே சொம்பு தூக்குற ஆளுங்களா உள்ள விட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. அக்ஷயா எப்போவுமே சொம்படிக்கிற கேஸ் தான். அப்போட்டா சப்போட்டான்னுட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு சொம்படிக்கும். அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான். அக்ஷயா ஒரு சொம்பு, அனன்யா ஒரு சொம்பு மாயாவுக்கு, விஜய் வர்மா ஒரு அண்டா, அப்புறம் இன்னும் என்ன இருக்குது மீதி மிச்சம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோலாம் வந்து சொம்படிக்கக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் வினிஷா வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அதை பார்க்கும்போதே அவங்களுடைய கோபம் வந்து கொப்பளிக்கிறது நல்லா தெரியுது. இதுக்கு பிக் பாஸ் என்ன பதில் சொல்ல போகிறாரு? இப்போவாவது அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள்லாம் கத்திட்டு கிடக்குறோம். இப்போவாவது ஏன்னா முடிய போகிற இந்த டைம்லேயாவது அந்த காஜி பையன் வந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் உங்களை அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அவன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. பிக் பாஸ் டீம் செய்வாங்களா என்னன்ட்டு, பிக் பாஸும் செய்வாரா என்னன்னு பார்ப்போம். பொறுத்திருந்து பார்க்கலாம் ப்ரோமோ என்ன வருதுன்னு சொல்லிட்டு.